விளையாடும் வங்க கடற்கரையில் தஞ்சம் கொண்ட எங்கள் மாமரியே, உலகம் வாழ்ந்திடவே உனது மகனை தந்த உன்னத தேவனின் தாய்மரியே. அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் தஞ்சம் கொண்ட எங்கள் மாமரியே, உலகம் வாழ்ந்திடவே உனது மகனை தந்த உன்னத தேவனின் தாய்மரியே. ஆரோக்கியத்தாயே எம் ஆதாரம் நீயே, உலகாடும் தாயே எம் உலம் வாழும் நீயே. ஆரோக்கியத்தாயே எம் ஆதாரம் நீயே, உலகாடும் தாயே எம் உலம் வாழும் நீயே. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயாம் திருச்சபையானது அன்னை மரியாளின் பிறப்பு விழாவினை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இறையேசுவுக்கு தாயாகவும் மங்கள செய்தி கிடைத்த போதும் உறவினரான எலிசபெத்துக்கு உதவி செய்ய விரைந்து ஓடிய அன்னை மரியா எளிமையின் மகுடமாக விளங்குகின்றாள். இன்றும் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் உதவி என்று வேண்டிய ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் விரைந்து வந்து உதவி செய்து கொண்டுள்ளார் அன்னை மரியாள். அமல உற்பவியாக மண்ணில் உதித்து குழந்தை பாலகனை ஈன்றெடுத்து மீட்பிற்கு வித்திட்ட நம் அன்னை மரியின் பிறந்த நாளை கொண்டாடும் நமக்கு வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையால் விண்ணக வரங்களை பொழிந்து நம்முள் பலரின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும் அன்னைக்கு நன்றியின் கரங்களை நீட்டி நலமருளும் இத்தெய்வீக பலியில் ஒன்றிணைவோம். அன்னையின் பரிந்துரையுடன் இறையாசிர் பெறுவோம். வாருங்கள் வாருங்கள் பலியில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள் வாருங்கள் பலியில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. இனத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசீர் நம்மில் மலர ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். வாருங்கள் பலியில் கலந்திடவே, கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையில் 3 பிறப்பு விழாக்கள் மிகவும் புகழ் வாய்ந்ததாக கருதப்பட்டு கொண்டாடப்படுகிறது. ஒன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா. இரண்டாவது திருமுழுக்கு யோவானனுடைய பிறப்பு பெருவிழா. மூன்றாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயான அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா. அத்தகைய உன்னத நாள்தான் இந்த ஆசீர்வாதமான நாளாக அமைந்திருக்கிறது. புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பு பெருவிழாவை தாயாம் திரு அவை இன்று மிக சிறப்புடன் கொண்டாடி மகிழ்கிறது. புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். ஏனெனில் அவரிடமிருந்து நீதியின் கதிரவனாகிய நம் கடவுள் கிறிஸ்து தோன்றினார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தருளினீ. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகமே, யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருளுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வு நிறைவில்லையே. உன்னாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வு நிறைவில்லையே. உன் அன்பையே நான் பாடுவேன், உனக்காகவே இனி வாழுவேன். உன் அன்பையே நான் பாடுவேன், உனக்காகவே இனி வாழுவேன். உன் நாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வு நிறைவில்லையே. பொருளில்லா என் வாழ்வு சுமையானதே, நிலையில்லா சொந்தங்கள் பறந்தோடுதே. பொருளில்லா என் வாழ்வு சுமையானதே, நிலையில்லா சொந்தங்கள் பறந்தோடுதே. என்னை தேடும் என் அன்பு நிலையானதே, என்னை தேடும் உன் அன்பு நிலையானதே. உயிராக உடலாக உருவானதே, உயிராக உடலாக உருவானதே. உன் அன்பையே நான் பாடுவேன், உனக்காகவே இனி வாழுவேன். உன் நாமம் பாடாத நாளில்லையே,
அல்லேலூயா அல்லேலூயா. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 16 முடிய, மேலும் 18 முதல் 23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெத்சேரும் செராகும். பெத்சேரின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அபினதாபு, அபினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதிற்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபேயாம், ரெகபேயாவின் மகன் அபியாம், அபியாவின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேவின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் எலியாக்கிம், எலியாக்கின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசார், எலையாசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலகிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவில் நம் தேவத்தாயினுடைய திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற எல்லாருக்கும் இந்த நாளில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையினுடைய பெயரால் அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் நிறைவாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட இந்த தெய்வீக உன்னத திருப்பலியின் வழியாக ஜெபிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளருடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.
ஏன் அன்னை மரியாவை கத்தோலிக்க திரு அவை கொண்டாடுகிறது? மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில்தான் இன்றைய மறைவுரை. ஏன் அன்னை மரியாவை கத்தோலிக்க திரு அவை கொண்டாடுகிறது? இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட மத்தேயு குறிப்பிடும் இயேசுவின் மூதாதையர் பட்டியலில் 5 பெண்கள் இடம்பெறுகிறார்கள். அன்பிற்குரியவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். 5 பெண்கள் இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறவாறு அவர்களுடைய பெயரானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 தாமார், 2வது பெயர் ராகாபு, 3வது பெயர் ரூத்து, 4வது பெயர் உரியாவின் மனைவி பெத்சபா, 5வது பெயர் மரியா. இந்த 5 பெயர்கள் வாசிக்கப்பட்ட மூதாதையர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. யார் இந்த 5 பேரும்? இந்த 5 பேரும் யார் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் பெயரான தாமார் என்கிற பெயர் தொடக்க நூல் புத்தகம் 38வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், வேசித்தனத்தால் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த இறைவார்த்தையை பார்க்கும்போது அன்பிற்குரியவர்களே, தாமார் என்கிற ஒரு பெண் வேசித்தனம் செய்கிறவளா இருக்கிறாள், ஒரு விபச்சாரியாக இருக்கிறாள் என்பது நன்றாகவே நமக்கு தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட விபச்சாரத்தில் ஈடுபட்ட இந்த பெண்ணினுடைய பெயர் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது மிகவும் வியப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது. 2வது பெயர் ராகாபு. யோசுவா புத்தகம் 2வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. யார் இந்த ராகாபு என்பது அடையாளம் காட்டப்படுகிறது. அவர்கள் சென்று ராகாபு என்ற பெயருள்ள விலைமாதின் வீட்டிற்கு வந்து அங்கு தங்கினர். இந்த இடத்திலே ராகாபு என்பவரும் விலைமாது என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இவருடைய பெயரும் இயேசு ஆண்டவருடைய இந்த மூதாதையர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது இன்னும் நமக்கு அதிகமான வியப்புக்குரியதாய் அமைந்திருக்கிறது. 3வது பெயர் ரூத்து. 1வது அதிகாரம் முதலே அந்த ரூத்தினுடைய வாழ்வு நமக்கு அழகாய் படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது. கொடிய பஞ்சம் நாட்டில் ஏற்படுகிறது. எனவே யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சேர்ந்த எலிமெலேக்கு என்பவர் அவருடைய மனைவியான நகோமி, அவருடைய பிள்ளைகளான மக்லோன், கிலியோன் என்பவர்களை, அன்பிற்குரியவர்களே, மோவாபு நாட்டிற்கு அவர்களை அழைத்து செல்கிறார். ஏனென்றால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்டிலே ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. பிழைப்பதற்கு வழி இல்லை, உணவு பஞ்சம் ஏற்படுகிறது. எனவே அந்த கொடிய பஞ்சத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக இந்த குடும்பம் வேறொரு இடத்திற்கு போகிறது, அதாவது மோவாபு நாட்டிற்கு போகிறது. அது இஸ்ராயல் குலத்திலிருந்து ஒரு புறவினத்து பகுதியாக அமைந்திருக்கிறது. இந்த புறவினத்து பகுதிக்கு சென்று அங்கு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழும்போது அன்பிற்குரியவர்களே, நகோமியினுடைய கணவர் எலிமெலேக்கு இறந்து போகிறார். பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்த நகோமி அந்த நாட்டு பெண்களையே, அதாவது புறவினத்து நாட்டு பெண்களையே அவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புறவினத்து பெண் தான் இந்த ரூத்து என்பவர். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் கொஞ்சம் காலத்திலேயே அந்த 2 மகன்களும் இறந்து போகிறார்கள். அழகாக இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, நகோமியும் ரூத்தும் தனிமரமாக அவர்கள் இருந்தார்கள், தனிமையாக இருந்தார்கள் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. இப்பேற்பட்ட ஒரு புறவினத்து பெண் தான் ரூத்து. இந்த புறவினத்து பெண்ணினுடைய பெயரும் இயேசு ஆண்டவருடைய அந்த மூதாதையர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது மிகவும் வியப்புக்குரியது. 4வது பெண் உரியாவின் மனைவி பத்சேபா. இந்த உரியாவினுடைய மனைவியினுடைய பெயர் எதற்காக மூதாதையருடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால், அன்பிற்குரியவர்களே, 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 4-5 இறைவார்த்தைகள் குறிப்பிடுகிறது. ஒரு நாள் மாலை வேளையில் தாவீது அரசர் மாடியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருப்பதை தாவீது மாடியிலிருந்து பார்க்கிறார். அவர் உரியாவினுடைய மனைவி பத்சேபா.
இந்த பெண்ணை பார்த்தவுடன் அவள் மீது ஆசைப்பட்ட தாவீது அரசர் அந்த பெண்ணோடு ஒரு தவறான உறவை வைத்துக் கொள்ளுகிறார். இதனால் அந்த பெண்ணும் கருவுற்று அன்பிற்குரியவர்களே சாலமோன் அரசரை பெற்றெடுக்கிறார். பாருங்கள், எல்லாமே விபரீதம் தான். கேட்பதற்கு சற்று தயக்கமாகவும் இருக்கிற வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. விபச்சாரியாக இருக்கிறவர்கள், புறவினத்து பெண்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறார்கள். இறுதியான ஒரு பெண், அவளுடைய பெயரும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது அன்னை மரியாள். கத்தோலிக்க திரு அவை ஏன் அன்னை மரியாளை கொண்டாடுகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். பிற சபை சகோதர சகோதரிகள் எல்லாம் இந்த மறையுரையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உண்மையாகவே இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை வெளிச்சமிட்டு காட்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏன் கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது? நாம் பார்த்த இந்த மூதாதையர் பட்டியலில் பல பெண்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வு எல்லாம் எவ்வாறு தீமையான ஒரு வாழ்வாய், அசுத்தமான ஒரு வாழ்வாய், ஆண்டவருக்கு எதிரான ஒரு வாழ்வாய் அமைந்திருந்தது. ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்வை பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்வை பார்க்கிறோம். இறைவனுக்கு உகந்த தூய வாழ்வு வாழ்ந்தவள் தான் அன்னை மரியாள். இதை சாதாரணமாக நான் சொல்லிவிடவில்லை. இறை வார்த்தைகள் அதை அங்கீகரிக்கிறது. 10 மிக முக்கியமான பண்பு நலன்கள், குணநலன்கள் அன்னை மரியாளுக்கு விவிலியம், அதாவது நாம் அனுதினமும் வாசித்துக் கொண்டிருக்கிற இறை வார்த்தையானது அன்னை மரியாளை பற்றி புகழ் சாட்டுகிறது. நீங்க எல்லாருமே போயிட்டு பைபிளை எடுத்து இந்த இறை வார்த்தைகளை வாசித்து பார்க்கலாம். அன்னை மரியாள் எவ்வளவு உன்னதமானவள், எவ்வளவு பேறு பெற்றவள், எவ்வளவு ஆண்டவருக்குரிய தூய வாழ்வு வாழ்ந்தவள் என்பதை இந்த இறை வார்த்தை எடுத்து கூறுகிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை, அருள்மிகு பெற்றவரே வாழ்க என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. அன்னை மரியாள் அருள்மிக பெற்றவளாக இருக்கிறாள். எனவே அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. 2வது இறை வார்த்தை, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். அன்னை மரியாளோடு ஆண்டவரே உடன் இருக்கிறார் என்பதனால் கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. 3வது இறை வார்த்தை, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை, கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொல்லுகிற போது கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளதால் அன்னை மரியாளை கத்தோலிக்க திரு அவை கொண்டாடுகிறது. 4வது இறை வார்த்தை, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 42வது இறை வார்த்தை, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் என்று குறிப்பிடுகிற வேளையில் அன்பிற்குரியவர்களே, இருக்கிற பெண்களிலேயே பேறு பெற்றவளாக, ஆசி பெற்றவளாக அன்னை மரியாள் இருக்கிறாள். எனவே கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 45வது இறை வார்த்தை, அன்பிற்குரியவர்களே, பேறு பெற்றவள் அன்னை மரியாள் என்று அந்த இறை வார்த்தை குறிப்பிடுகிறது. லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 27வது இறை வார்த்தை, உமக்கு பால் ஊட்டிய தாய் பேறு பெற்றவள் என்று சொல்லுகிற போது அன்னை மரியாள் பேறு பெற்றவள் என்பதனால் கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 43வது இறை வார்த்தை, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அம்மாள் கேட்டபோது திருவிவிலியத்தில் ஆண்டவரின் தாய் என்று அன்னை மரியாள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதனால் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 34வது இறை வார்த்தை, தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவள் என்று சொல்லுவதனால் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவள் அன்னை மரியா என்பதனால் கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறை வார்த்தை, கடவுளின் வல்லமை உடையவர் அன்னை மரியாள் என்று குறிப்பிடுவதனால் கத்தோலிக்க திரு அவை என் அன்பிற்குரியவர்களே அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது இறை வார்த்தை, இறை திருவுளத்திற்கு பணிந்தவர், இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்ததினால், ஆண்டவருடைய திருவுளத்திற்கு தன்னை கையளித்ததினால் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய திருவுளத்தை, சித்தத்தை நிறைவேற்றியவள் அன்னை மரியாள்.
எனவே கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை அன்னை மரியாள் தூயவள் என்பதை எடுத்து கூறுகிறது. காரணம், உன் வயிற்றில் உருவாகிற குழந்தை தூயது என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிற வேளையில் அந்த கருவை அல்லது அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயும் தூயவள் என்பதனால் இந்த கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. பார்த்தீர்களா? இந்த 10 பண்புகளும் அன்னை மரியாளுக்கே உரிய சிறப்பான பண்புகளாக அமைந்திருக்கிறது. வேறு எந்த பெண்களுக்கும் அப்பேற்பட்ட உன்னதமான பேரு இல்லையே, அப்பேற்பட்ட உன்னதமான ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, தூய ஆவியாருடைய வல்லமை கிடைக்கவில்லையே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் என்கிற வாழ்த்து கிடைக்கப் பெறவில்லையே, அருள் நிறைந்தவள் என்கிற உன்னதமான வானதூதருடைய மங்கள வாழ்த்தானது சொல்லப்படவில்லையே. அன்னை மரியாளுக்கு மட்டும்தானே இத்தகைய உன்னத வாழ்த்தும் பேரும் புகழும் கிடைத்திருக்கிறது என்றால் கத்தோலிக்க திரு அவை இப்பேற்பட்ட இந்த அன்னை மரியாளை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த அன்னை மரியாளுக்கு விழா எடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தகுதியும் இந்த புகழும் இந்த தூய்மையும் தாட்சியும் எளிமையும் அன்பும் வேறு எந்த பெண்ணிடத்திலாவது உண்டா என்று நாம் சிந்தித்து பார்க்கும் போது, அன்பிற்குரியவர்களே, இந்த மானுடத்திலே பிறந்த வேறு எந்த பெண்ணிற்கும் இப்பேற்பட்ட புகழும் கிடையாது, இப்பேற்பட்ட பெருமையும் கிடையாது. இது அன்னை மரியாளுக்கு மட்டுமே உரிய உன்னதமான ஆசீர்வாதமான கொடையாய் அமைந்திருப்பதனால் தான் அன்பிற்குரியவர்களே, தாயாம் திரு அவை, கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது. இன்னும் மிக முக்கியமான ஒரே ஒரு செய்தி, அன்பிற்குரியவர்களே, இதோ உன் தாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்னார். இதோ உன் தாய் என்று சொன்னவுடனே அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்த யோவான் அந்த தாயை அன்போடு ஏற்றுக்கொண்டார். உடனடியாக அன்பிற்குரியவர்களே, இதோ உன் மகன் என்று சொல்லி அன்னை மரியாளிடத்தில் அந்த பிள்ளையையும் தன் அன்பு சீடரையும் அவர் ஒப்படைக்கிறார். இதோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த தாய் தேவத்தாயாய் இருக்கிறாள். எல்லா பிள்ளைகளுக்கும் இவள் ஆதரவாய் இருக்கிறாள், ஆறுதலாய் இருக்கிறாள், அரவணைக்கிறாள், தேற்றுகிறாள், பாதுகாக்கிறாள், பரிந்து பேசுகிறாள் என்பதனால் தான் அன்பிற்குரியவர்களே, இதோ உன் தாய் என்று ஆண்டவரே இந்த தேவத்தாயை நமக்காக கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதை யோவான் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அப்படியே முழுமையாக அந்த தேவத்தாயை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகள் அன்னை மரியாளை ஒதுக்கி வைத்து விட்டு அந்த அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாமல் இதோ அந்த அன்னை மரியாளை பற்றி அவதூறு பேசிக் கொண்டிருப்பதுதான் மிகுந்த வேதனை அளிக்கிறது, வருத்தத்தை கொடுக்கிறது. ஆனாலும் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற இறைமக்கள் ஒருபோதும் இவற்றை பற்றி சஞ்சலப்படாமல், கவலைப்படாமல், வருத்தம் படாமல், இவள் என்னுடைய தேவத்தாய், என் ஆண்டவரை பெற்றெடுத்தவள், என் மீட்பிற்காக இவள் பங்கெடுத்தவள் என்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான கொடையாய் அன்னை மரியாளை அனுதினமும் நாம் கொண்டாட வேண்டும், வணங்க வேண்டும். அன்னை மரியாளுக்குரிய மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து போற்றி பாதுகாக்க வேண்டும். இதுதான் கத்தோலிக்க திரு அவை நமக்கு கற்றுத் தருகிற அடிப்படையான விசுவாசமாகவே அமைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட உன்னதமான இந்த பிறப்பு பெருவிழாவில் அன்னை மரியாளை கொண்டாடுவதில் நாம் பெருமைப்படுகிறோம், அன்னை மரியாவை கொண்டாடுவதில் நாம் உயர்வடைகிறோம், மதிப்பு பெறுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு மகன் ஒருவன் இருக்கிறான். அவன் எப்பொழுது பார்த்தாலும் குடித்து விட்டு வந்து தாயை போட்டு போட்டு பயங்கரமாக அடிப்பானாம், பயங்கரமாக சித்திரவதை செய்வானாம், துன்பப்படுத்துவானாம். ஆனால் ஒரு நாளும் அந்த தாய் என்னவென்று கேட்டதே கிடையாது. ஏண்டா என்ன அடிக்கிற, ஏண்டா என்ன துன்புறுத்துற என்று சொல்லி அவள் வேதனைப்பட்டவளே கிடையாது. என் மகன் தானே இவ்வாறு செய்கிறான், நான் தான் அவனை தவறாக வளர்த்து விட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு அடியும் அவன் அடிக்கும் போது அதை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் இந்த தாய். நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் அப்படிதான் இவன் அதிகமாக குடித்து விட்டு வந்து அந்த தாயை அடிக்கிறான். அப்பொழுது அந்த தாய் மிகுந்த துயரத்தோடு கவலையோடு அழுவதற்கு ஆரம்பிக்கிறாள். அப்பொழுதுதான் இந்த மகன் கேட்கிறான், அம்மா, உன்னை எத்தனையோ முறை நான் அடித்திருக்கிறேன், உன்னை தாக்கி இருக்கிறேன், உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நீ கவலைப்பட்டதில்லை, அழுததில்லை, பிறரிடத்தில் போய் சொல்லி புலம்பியதில்லை. இப்பொழுது ஏன் அம்மா அழுகிறாய் என்று கேட்டதற்கு அந்த தாய் சொன்னாலாம், என் அன்பு மகனே, இவ்வளவு நாள் நீ அடித்தாய், எனக்கு வலித்தது. இப்பொழுதெல்லாம் நீ அடிக்கிற அடியானது எனக்கு வலிக்கவே இல்லை.
காரணம், உன்னுடைய உடம்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்தியானது குறைந்து கொண்டிருக்கிறதே என்கிற ஏக்கமும் கவலையும் என்னை ஆழ்ந்து விட்டது அப்பா, அதனால் தான் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்னாலாம் அந்த தாய். அன்பிற்குரியவர்களை, பேர்பட்டவள் தான் தேவத்தாய். இந்த உலகத்தையே பாவக்கரை சூழ்ந்திருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தீமை ஆதிக்கம் கொண்டிருந்தாலும் கூட ஒருவரையும் விலக்கி விடாமல் இந்த தேவத்தாய் எல்லாரையும் இணைக்கக்கூடிய பேறு பெற்றவளாய் இருக்கிறாள். வேளாங்கண்ணிக்கு போய் பாருங்கள், தெரியும் எப்படி அன்னை மரியாள் எல்லாரையும் இணைக்கக்கூடிய உன்னத சக்தியாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று. அந்த இடத்திலே வேற்றுமைகள் இல்லை. முஸ்லிம் சகோதர சகோதரிகள் வருகிறார்கள், இந்து சகோதர சகோதரிகள் வருகிறார்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையினை சார்ந்தவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய உன்னத சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட தேவத்தாயினுடைய திருவிழாவைத்தான் தாயாம் திரு அவை இன்று பிறப்பு விழாவாக கொண்டாடுகிறது. இந்த கொண்டாட்டத்தில் நாமும் மகிழ்ச்சியோடு இணைந்து கொண்டு போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து இறைவனை புகழ்வோம். அன்னை மரியாள் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசட்டும், நம்மை பாதுகாக்கட்டும். இறைவன் நம்மை இந்த உன்னத திருப்பலியின் வழியாக ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளேயும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். வாழும் வாழ்வை மலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை மலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் வழியாக அள்ளி தரும் நேரம். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னிமரியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தருளினார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உலகமே சந்திக்காத, எந்த பெண்ணுக்கும் நேரிடாத, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெண்ணுமே அனுபவிக்காத, அறிவியலும் விஞ்ஞானமும் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு உன்னதமான பாக்கியத்தை பெற்றவள் அன்னை மரியாள். தூய ஆவியால் கன்னி கருவுற்றது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. தூய ஆவியாருடைய வல்லமை எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது என்பதை அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்வு நமக்கு பாடமாய் அமைந்துள்ளது. அதே தூய ஆவியாருடைய அருள் நலன்களை வேண்டி உன்னதமாய் உருக்கத்தோடு வேண்டி செபித்து இந்த கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாய் மாற தூய ஆவியாருடைய அருள் வரங்களை வேண்டி செபிப்போம், அர்ப்பணம் செய்வோம். உன்னதமான இறை ஆசிரை இவ்வேளையில் நிறைவாய் இறைஞ்சு வேண்டுமோமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் நேசித்து அன்பு செய்த சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும்
மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவில் மகிழ்ந்திருக்கும் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அன்பு, அமைதி, மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
இளைப்பாற்றி தருகின்ற அப்பமிது. என் சுமை எளிது, என் நோகம் இனிது, தேடுதல் தருகின்ற அப்பமிது. என் சுமை எளிது, என் நோகம் இனிது, தேடுதல் தருகின்ற அப்பமிது. அப்பமிது, 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 அப்பமிது. அப்பாவில் இணைத்து ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமிது. சிந்திக்க வைக்கிறது வெள்ளை நீர அப்பமிது. விண்ணகத்தை தருவது அப்பமிது, அப்பமிது. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். பிள்ளைகளாகிய உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். இதோ கன்னி ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவாள் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்குக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவில் உன்னதமான இறை ஆசிரை பெற்றுக் கொள்வோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வடப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருள் மிகுந்தவளும் ஆண்டவரை பெற்றெடுத்தவளுமான நம் தேவத்தாயை மகிழ்வுடன் கொண்டாடி என்றென்றும் இந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதலோடு வாழ சென்று வாழ்வோம். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியாளுக்கு திருநாளாம், அழகிய தேரினில் வரும் நாளாம்.
அன்னை மரியாளுக்கு திருநாளாம் அழகிய தேரினில் வரும் நாளாம் அசைந்தாட பூமணிகள் தோரணமாம் அசைந்தாட பூமணிகள் தோரணமாம் வண்ண வண்ண விண்மீன்கள் விளக்குகளாம் வண்ண வண்ண விண்மீன்கள் விளக்குகளாம் ஆடி பாடி மகிழ்வோமே அம்மா மடியில் அனைவருமே ஆடி பாடி மகிழ்வோமே அம்மாவின் மடியில் அனைவருமே வெண்ணிலாவலம் வரும் வேலை வேலை மண்ணிலே மங்கள ஊர்கோலமாம் வெண்ணிலாவலம் வரும் வேலை வேலை மண்ணிலே மங்கள ஊர்கோலமாம் தேவலோக காட்சியாய் அந்த தேவன் தரும் ஆட்சியாய் தேவைகளை தீர்த்திடும் நம் தேவத்தாயின் சாட்சியாய் தேவலோக காட்சி தேவ தரும் ஆட்சி தேவைகளை தீர்க்கும் தேவத்தாயின் சாட்சி எண்ணி 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 சின்ன பறவைகளால் ஆடி பாடி மகிழ்வோமே அம்மா மடியில் அனைவருமே ஆடி பாடி மகிழ்வோமே அம்மாவின் மடியில் அனைவருமே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.